அமெரிக்காவில் நடந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்காக தன்னோட நாயை பதிவு செய்ததாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தைச் சேர்ந்த 62 வயதான லோரா யூரெக்ஸ் அப்படின்ற பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான் யூரெக்ஸ் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களோட சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் 2021ஆம் ஆண்டு கலிபோர்னியாவோட ஆளுநர் தேர்தலுக்கு அப்புறமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தேர்தலுக்கு பின்னாடி லோரா யூரெக்ஸ் நான் வாக்களித்தேன் அப்படிங்கிற ஸ்டிக்கரோட தன்னோட நாயோட புகைப்படத்தை சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா 2024ஆம் ஆண்டு தன்னோட நாய் இறந்து போனதுக்கு பின்னாடியும் அதுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாக்குச்சீட்டு வந்திருக்கிறதா அவங்க சோஷியல் மீடியால சொல்லியிருக்காங்க. இந்த பதிவுகளுக்கு பிறகு லோரா யூரெக்ஸ் தாமாகவே அதிகாரிகள்கிட்ட போய் நடந்த உண்மையை சொல்லி ஒத்துட்டு இருக்காங்க. லோரா யூரெக்ஸ் மீது இப்போ பொய்யுரைத்தமை, அப்புறமா பொய்யான குற்றச்சாட்டுகளை சமர்ப்பித்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. இந்த வழக்குல குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவங்களுக்கு 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது.